ஆதி சொல்வதும் சரி என்று தோன்றவே ஓகே ஆதி என்று கூறிவிட்டு அமைதியாக அமர்ந்து கொண்டாள். ஆனால் ஆதிக்கோ உள்ளுக்குள் கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருந்தது. இந்த அனன்யாவிற்கு ஒரு திருமணம் நடப்பதை நினைத்து எல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை. ஆனால் ஜீவா அவனுடைய காதலை சொல்லும் பொழுது அவள் தன்னை மனதில் வைத்துக் கொண்டு வேண்டாம் என்று மறுத்து விடுவாளோ என்றுதான் அவனுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. ஜீவாவை பார்த்தவரை அவன் நல்லவன் என்பது போலத்தான் அவன் மனதுக்கும் தோன்றியது. அதனால் அனன்யா அவனை திருமணம் செய்து கொண்டால் முதலில் சந்தோஷப்படுவது ஆதியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தன்னால் தான் அவள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாளோ என்று சிறு குற்ற உணர்ச்சி அவன் மனதுக்குள் இருந்து கொண்டேதான் இருந்தது. எப்படியோ அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்துவிட்டால் போதும் என்று மனதுக்குள் நினைத்தவன் மெதுவாக வைஷுவின் கையை பிடிக்க அவள் தீவிர யோசனையில் அமர்ந்திருந்தாள். அவளை உற்று பார்த்தவன், வைஷு ரொம்ப யோசிக்காதடி, ஃப்ரீயா விடு. காதலே இல்லாம எப்படி கல்யாணம் ஆகும்? ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் காதலிக்கட்டும், அதுக்கப்புறமா பாக்கலாம். சரியாதி, ஆனா ஜீவாவுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு மட்டும் நீங்க எனக்கு சரின்னு சொல்லுங்க. சரி, அத அப்ப பாத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா கண்டிப்பா நான் பேசுறேன் என்று கூறவும் தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. மெதுவாக அவன் அருகே அமர்ந்தவள் தோளில் சாய்ந்து கொண்டு அவன் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச் என்றதும் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தவன், எனக்கு உன் சந்தோஷத்தை விட வேற என்ன இருக்கு சொல் பாப்போம். நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேண்டி என்று சிரித்து கொண்டே கூற, அடடா, இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் என்றதும் அவளை மண்டையில் கொட்டியவன், இதுதான் சேட்டங்கிறது, என்ன கலாய்க்கிறியா? இல்லாதி, நான் சீரியஸா தான் சொல்றேன் தெரியுமா. சரி, அதெல்லாம் விடு, இன்னைக்கு நைட்டு என்று இழுக்க, ஏன் இன்னைக்கு நைட்டு? அடிப்பாவி, இவ்ளோ நேரம் நான் உன்னை இந்த புடவையில பார்த்து மயங்கி போயிருக்கிறேன், நைட்டு என்னன்னு இவ்ளோ சிம்பிளா கேக்குற? போங்காதி, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினப்பு தானா? அடியே, இந்த நினப்பு இல்லனா அப்புறம் வாழற வாழ்க்கையே ரொம்ப நரகமா இருக்கும்டி. காதல் இல்லாம ஒரு வாழ்க்கை இருக்கா சொல்லு? அது சரி, இப்ப எல்லாம் வர வர நீங்க ரொம்ப சினிமா டயலாக் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு தெரியாம நிறைய காதல் படம் பாக்குறீங்களோ? ஆமா, அப்படியே பாத்துட்டாலும் எனக்கு எங்கடி அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. ஆமா இல்ல, டெய்லியும் காலையில நம்ம 2 பேரும் ஒன்னா தான் ஆபீஸ் போறோம், ஈவினிங்கும் ஒன்னா தான் திரும்ப வர்றோம். அதுக்கு மேல வீட்டுல குழந்தைங்க கூட எங்க கூடன்னு தான் இருந்திருக்கீங்க. இதுக்கடையில நீங்க எப்ப பாத்திருப்பீங்க? ஐயோ கடவுளே என்று புலம்பியவனுக்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போலத்தான் இருந்தது. இவளை வச்சுக்கிட்டு எப்படித்தான் சமாளிக்க போறோம் தெரியல. என் பிள்ளைங்களை கூட சமாளிச்சிடலாம் போல இவளை சமாளிக்கிறதுக்குள்ள என்று வாய்விட்டே புலம்ப, என்ன ஆதி, குழந்தைங்களும் நானும் ஒன்னா? அந்த அளவுக்கா நான் புரியாம இருக்கிறேன் என்று சற்று கோபமாக கேட்க, அம்மா தாயே, நான் எதுவும் சொல்லல, நீ கொஞ்சம் அமைதியா வரியா? ஆமா, ஏதாவது கேட்டா மட்டும் இப்படி ஏதாவது சொல்லி வாய் அடைச்சிடுங்க, போங்காதி என்று உதட்டை பிதுக்கி சினுங்கவும், வைஷு வேணாண்டி, தயவு செஞ்சு இப்படி உதட்டெல்லாம் பிதுக்காத, அப்புறம் இப்பவே உன்னை ஏதாச்சும் பண்ணணும் போல எனக்கு தோணுது, சொல்லிட்டேன் என்றதும் என்று வாயை பிளந்தவள், ஆசைதான் என்று கூறிவிட்டு பின்பு அவளது சீட்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். ஆதி, இன்னைக்கு பசங்களை கூட்டிட்டு வெளியில போகலாமா? இப்போ ஈவினிங் டைம் தி, வேண்டாம், சண்டே அன்னைக்கு வேணா பகல் டைம்ல கூட்டிட்டு போகலாம். ஆனா சண்டே அன்னைக்கு நான் வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சனே. என்ன திடீர்னு? இன்னைக்கு தானே போயிட்டு வந்த. இன்னைக்கு எங்க ஆதி அப்பா அம்மா கிட்ட என்னால பேச முடிஞ்சது, கவி கிட்ட பேச முடியல, அக்கா கிட்டயும் பேச முடியல, குட்டி தம்பியையும் கொஞ்சம் முடியல தெரியுமா. அதனால இந்த சண்டே என்ன தயவு செஞ்சு அங்க கூட்டிட்டு போங்க பிளீஸ். சரி சரி, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்று கூறியவள் ரிலாக்ஸாக சீட்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும் குழந்தைகள் ஹாலில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. தாங்கள் இல்லை என்றாலும் தங்கள் குழந்தைகளை பாசமாக பார்த்து கொள்ளும் தன் குடும்பத்தை சேர்ந்தவர்களை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. உடனே வைஷு கண்மணியிடம் வந்தவள் அவரை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, அத்தை, நீங்களும் சின்னத்தையும் இருக்கிற வரைக்கும் நான் எத்தனை குழந்தை வேணாலும் பெத்து கொடுப்பேன், நீங்க வளர்த்துற மாட்டீங்க என்று கேட்க, அதை விட எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்குது வைஷு, உன்னால எத்தனை குழந்தை பெத்து கொடுக்க முடியுமோ அத்தனை குழந்தையுமே பெத்து கொடுத்துரு, நான் வளர்த்து கொடுக்கறேன், நீ ஏமா அத பத்தி எல்லாம் கவலைப்படுற? சூப்பர் அத்தை. ஆதி, கேட்டீங்களா?
அப்புறம் ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்காங்க, அப்படி இப்படின்னு எதுவும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது என்று இவ்வளவு வெளிப்படையாக பேசியதும் அவனுக்கு தலையிலேயே அடித்துக் கொள்ளலாம் போலத்தான் இருந்தது. இவளை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல என்றவன் அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு செல்ல, ஆதி எதுக்கு இப்படி புடிச்சு இழுத்துட்டு போறீங்க? நான் இன்னும் அத்தைகிட்டையும் குழந்தைங்க கிட்டையும் பேச வேண்டியது இருக்குது, நான் பேசணும் என்று கத்திக்கொண்டே வர, நீ பேசி கிழிச்ச வரைக்கும் போதும், வாடி, மிச்சம் இருக்கிற மானத்தையும் காத்துல பறக்க விடாம இருந்தா சரிதான் என்று வேக வேகமாக படிக்கட்டில் ஏறி அவளை இழுத்து கொண்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தியவன், கீழ அம்மா கிட்ட என்னடி சொன்ன என்று கேட்டுக்கொண்டே வர, அவள் பயத்தில் மெதுவாக பின்னாலேயே நடந்து கொண்டு, என்ன சொன்ன? அப்படி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. எப்படி எப்படி இப்பதான் கீழே பேசிட்டு வர, அதுக்குள்ள உனக்கு மறந்துருச்சா? இத நான் நம்பணுமா என்றதும் திருட்டு மொழி முழித்தவளை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. என்ன ஆதி, சும்மா விளையாட்டுக்கு கூட பேச விட மாட்டீங்க. எதிரி விளையாட்டு? உனக்கு இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு இப்பவே ஆசை வந்துருச்சா என்றதும் வேகமாக தலையை இல்லை என்று ஆட்டியவள், ஆதி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, கீழே அப்படித்தானே அம்மா கிட்ட நீ பேசுற. நீங்க குழந்தைங்களை பாத்துக்கிற மாதிரி இருந்தா நான் எத்தனை குழந்தை வேணாலும் பெத்து தரேன்னு சொல்ற. நீ பெத்துக்கலாம்னு ஈஸியா சொல்லிடுவ. நீ அவஸ்தைப்படுறத பார்த்து எனக்கு தான் உயிர் போய் உயிர் வருது. இதுக்கு மேல குழந்தை கிழந்தன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் ஆசைக்கு உனக்கு 2 பிள்ளையா பிறந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? என்ன அது இப்படி சொல்லிட்டீங்க? நான் அட்லீஸ்ட் இன்னும் ஒரே ஒரு குழந்தையாவது பெத்துக்கலாம்னு தானே முடிவு பண்ணி வச்சிருந்தேன் என்றதும் பக்கென்று நிமிர்ந்து பார்த்தவன், என்னடி சொல்ற? எனக்கே தெரியாம நீ எப்படி முடிவு பண்ணி வச்ச? என்ன ஆதி, உங்ககிட்ட சொல்லாம எப்படி செய்ய முடியும்? நீங்க தான் இப்பெல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருக்கீங்களே, உங்களை என்னால சீட்டிங் பண்ணவே முடியல என்று சலித்து கொண்டே கூறினாள். அது சரி, டெலிவரி டைம்ல நீ கஷ்டப்பட்டத நான் தாண்டி பக்கத்துல இருந்து பார்த்தேன். அப்படி இருக்கும் பொழுது என்னால எப்படி இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு தோணும்? வாய்ப்பே இல்ல என்று வேகமாக சென்றவன் பின்னாலேயே ஓடி சென்று அவனை இறுக்கமாக அணைத்தவள், ஆதி பிளீஸ், அவசரப்பட்டு அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன அவசரப்பட்டு பேசுறனா? வேண்டா வைஷு, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்காத. என்ன ஆதி, பசங்களுக்கு இப்பவே 6 மாசம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சீக்கிரமா ஒரு தம்பியோ தங்கச்சியோ பெத்து கொடுக்க வேண்டாமா என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கேட்டாள். வைஷு, என் பொறுமையை நீ மீண்டும் மீண்டும் சோதிக்காத சொல்லிட்டேன். இதுக்கு மேல நம்மளுக்கு குழந்தை வேணாம்டி, பிளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உன் உடம்பு தாங்காது. பரவாயில்ல ஆதி, அட்லீஸ்ட் இன்னொரு 6 மாசமாவது நல்லா என் உடம்பு தேத்திக்கிட்டு 1 வருஷம் கழிச்சு நம்ம இன்னொரு குழந்தைய பெத்துக்கலாம் இல்லையா? கடவுளே, இவகிட்ட பேசுறதும் இந்த சிவத்துக்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான் என்றவன், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று கூறியதும் தான் அவள் முகத்தில் சிரிப்பே வந்தது. ஓகே, போயிட்டு வாங்க என்று கூறிவிட்டு மெத்தையில் அமர்ந்தவள் தன் போனை எடுத்து நோண்டிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் குளியலறைக்குள் புகுந்தவனின் முகமெல்லாம் சிரிப்பாக இருந்தது. எப்படித்தான் இந்த பொண்ணுங்க டெலிவரி டைம்ல எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அடுத்தது இன்னும் ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ தெரியல. ஆனா உண்மையை சொல்லணும்னா பொண்ணுங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா தான் இருக்குது. அவங்களோட மன தைரியத்தை பாராட்டியே ஆகணும். நம்ம கிட்ட எல்லாம் இப்படி ஒரு விஷயத்த சொன்னா ஒரே ஓட்டமா ஓடிடுவோம், முடியவே முடியாதுன்னு. ஆனா பொண்ணுங்க கெத்தா நின்னு அத சாதிச்சும் காட்டுறாங்க. ஆனாலும் இந்த வயசு விஷயத்துல நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தா கூட நம்மள பேசி பேசியே கரைச்சிடுவா என்றவன் குளித்து முடித்து விட்டு வெளியே வந்ததும் அவளை பார்த்து, சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம 2 பேரும் டின்னருக்கு வெளியே போகலாம். என்னடி சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாண்டி, ஆனா இன்னைக்கு நான் குழந்தைங்க கூட இருக்கலாம்னு நினைச்சேனே என்று இழுக்க, இட்ஸ் ஓகேடி, நோ ப்ராப்ளம் என்று கூறியதும் உடனே வேகமாக சென்று குளித்து முடித்து விட்டு வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு வந்தவள், வாங்காதி, கீழே போய் குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்று அவனை அழைத்து கொண்டு சென்றாள். அதே நேரம் ஹாஸ்டலில் கட்டிலில் படுத்துக்கொண்டு விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தவன், என்ன இவ இது வரைக்கும் நமக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணாம பேசாம வைஷு சொன்ன மாதிரி நம்மளே போன் பண்ணி பேசிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் பட்டென்று எழுந்து அமர்ந்து அவளது போனிற்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் என்ற மெசேஜை மட்டும் அனுப்பி வைத்தான். அது அவளுக்கு டெலிவரி ஆனதும் உடனே ஓபன் செய்து பார்த்தவள் மீண்டும் ஹாய் ஜீவா என்று அனுப்பினாள். அதில் உற்சாகமானவன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்க,
நான் ரூம்ல தான் இருக்கேன் ஜீவா, ரொம்ப போர் அடிக்குது, அதான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். நானும் ரூம்ல தான் இருக்கேன், எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது என்று கூறியவன் பட்டென்று என்ன நினைத்தானோ தெரியவில்லை, அவளிடமே கேட்டுவிட்டான். அனன்யா, நீ கிளம்பி வெளியில வரியா? நம்ம 2 பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸா வெளியே போயிட்டு வரலாம் என்று கேட்கவும் அவளுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. தான் ஏன் இவனிடம் இவ்வளவு பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதும் புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தவள், இல்ல ஜீவா, எனக்கு எங்கேயும் போறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, அட்லீஸ்ட் நான் உன் ஹோட்டலுக்கு வரேன், கீழே ரிசப்ஷன்ல உட்காந்தாவது கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். எனக்கு இங்க ரொம்ப ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஊர்ல இருந்தா அண்ணன் அண்ணி அவங்க குழந்தைன்னு ஜாலியா இருப்பேன், இங்க வந்து தனியா ஒரு ரூம்குள்ள மாட்டிக்கிட்டு அவதியா இருக்குது என்று கூறவும் அவளுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. சரி, நீ கிளம்பி வந்துட்டு ரிசப்ஷனுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு என்றவள் பாய் சொல்லிவிட்டு செல்ல ஜீவாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே வைஷுவிற்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டவன், வைஷு, அனன்யா என்ன மீட் பண்றதுக்காக வர சொல்லி இருக்கா, நான் அவளை பார்க்கத்தான் போறேன், போயிட்டு வந்து ஒர்க் அவுட் ஆச்சா என்ன ஏதுன்னு உனக்கு சொல்ற, சரியா, பாய் என்று போட்டிருந்தான். ஆனால் அவளோ குழந்தைகளுடன் விளையாட வந்த அவசரத்தில் போனை தன் அறையிலேயே விட்டுவிட்டு வந்து விட்டாள். அதனால் அந்த மெசேஜை அவள் பார்க்கவே இல்லை. அவசரமாக குளித்து அழகான பேண்ட் டி ஷர்ட்டை எடுத்து போட்டு கொண்டவன் ஒரு முறை கண்ணாடியில் நின்று தன் முகத்தை பார்த்து, இந்த ட்ரெஸ்ல அவளுக்கு என்ன பிடிக்குமா? அவ அழகுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமில்லதான், இருந்தாலும் இத ஒரு காரணமா காட்டி அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது என்றவன் மீண்டும் தன் முகத்தை சரி செய்து கொண்டு தலையை ஒரு 20 தடவையாவது சீவி இருப்பான். பிறகு வேகமாக அறையை விட்டு வெளியே சென்றவன் அவனுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அடுத்த அரை மணி நேரத்தில் அவள் ஹோட்டல் வாசலில் சென்று பைக்கை பார்க் செய்தவன் ரிசப்ஷனுக்கு சென்று அவளுக்கு போன் செய்தான். அவன் போன் செய்த அடுத்த 5 நிமிடத்தில் கீழே வந்தவள், ஹே ஜீவா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? சரி, நம்ம இப்படி உட்காந்து பேசலாமா என்று ஜீவா கேட்க, இல்ல வேண்டாம், நம்ம ஹோட்டலுக்கு வெளியில போய் நின்னு பேசலாம், எனக்கு இந்த அட்மாஸ்பியரே பிடிக்கல, ரொம்ப போர் அடிக்குது என்றதும் அவனுக்கும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. சரி வா என்று அவளை அழைத்துக் கொண்டு அவன் பைக் பார் செய்த இடத்திற்கு வந்து நின்றவன், அப்புறம் எப்ப திரும்ப யூஎஸ் போற மாதிரி ஐடியா இருக்கு என்று நார்மலாக கேட்க, அநேகமா நெக்ஸ்ட் வீக் கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன் என்று கூறியவள் அவன் முகத்தை தான் ஆர்வமாக உற்று பார்த்தாள். அதில் அவன் முகம் உடனே வாடி போனது. அதை பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அது எதற்காக என்று அவளுக்கு புரியவில்லை. ஏன் நீ இவ்வளவு சீக்கிரம் போற? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்ல? அது எப்படி அவ்வளவு நாள் என்னால இருக்க முடியும்? என்னோட நேட்டிவ் யூஎஸ் தான், தெரியுமில்ல, என்னால ரொம்ப நாள் இங்க ஸ்டே பண்ண முடியாது. அது எனக்கு புரியுது, அட்லீஸ்ட் இங்க இருக்கிற வரைக்குமாவது நான் உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்று ஓபனாக பேசியவனை பார்த்தவளுக்கு ஒரு நிமிடம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் மனதை திடப்படுத்தி கொண்டவள், இங்க பாரு ஜீவா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ என்ன ட்ரை பண்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, உன் பேச்சு வழியாவும் செயல்லையும். ஆனா நான் என் மனசுல ஆதியை தவிர வேற யாருமே இல்ல. நான் அவனை தான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா அவன் என்னோட காதல நிராகரிச்சுட்டான். இருந்தாலும் அதுக்கப்புறம் அவனை நான் என் ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருக்கேன். என்ன காரணம்னே தெரியல, அவனை மீறி இது வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்டையும் எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்ல. எவ்வளவு பேர் என்ன யூஎஸ்ல லவ் பண்றேன்னு சொல்லி பின்னாடி சுத்தி இருக்காங்க. ஆனா யாரையுமே ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. வீட்லயும் ரொம்ப பிரஷர் பண்ணிட்டு தான் இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. நான் என்ன பண்ணட்டும்? என் மனசுல அப்படி ஒரு ஆசையே இல்லாம ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். அதனாலதான் எதுவும் வேண்டாம்னு நான் அமைதியாவே ஒதுங்கி இருக்கிறேன். இது கடையில நீ வேற வந்து லவ் அது இதுன்னு என்னை கன்ஃபியூஸ் பண்ணிடாத, புரியுதா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலாம், அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்று அவள் பேசிக்கொண்டே போக தன் காதலை அவளிடம் சொல்வதற்கு முன்பாகவே அது கருகி போனது போல இருந்தவனுக்கு நெஞ்செல்லாம் அடைப்பது போல இருந்தது. மூச்சு விடவே சிரமமாக இருக்க பின் அவளிடம் என்ன பேசுவது என்று அவனுக்கு தெரியாத காரணத்தினால், சரி அனன்யா, நீ உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்ட, ஆனா எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, நான் இப்ப கிளம்புறேன், அப்புறமா உன்னை வந்து மீட் பண்றேன் என்று வேகமாக பைக்கில் ஏறி அமரவும், ஜீவா, நீ பைக்லயே வந்த? ஆமா, நீ என்ன நினைச்ச? இல்ல ஏதாச்சும் கேப் புக் பண்ணி வந்திருப்பேன்னு நினைச்சேன்.
இல்ல, என்னோட பைக்கை நான் பெங்களூர்ல இருந்து இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். சோ எனக்கு கார் தேவைப்படல. வாவ், சூப்பர். எனக்கு பைக்ல லாங் டிரைவ் போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா யாருமே என்ன கூட்டிட்டு போறது இல்ல. நீ என்ன கூட்டிட்டு போறியா? இந்த சென்னை எனக்கு சுத்தி காட்டுறியா என்று கேட்டதுதான் தாமதம். அவனுக்குள் வடிந்து போயிருந்த மொத்த எனர்ஜியும் இப்போது மீண்டும் துள்ளிக்கொண்டு வெளியே வர, அவ்வளவுதானே, வா அனன்யா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குதுன்னு சொல்லு, எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி வச்சிடுறேன் என்றவன் பேசிக்கொண்டே பைக்கை எடுக்க, அவள் பின்னால் 2 கால்களையும் போட்டு ஏறி அமர்ந்தவள் அவன் தோள்களை பிடித்து கொண்டு போலாம் ஜீவா என்று உற்சாகமாக சொல்ல, தான் எதிர்பார்த்து வந்தது நடக்கவில்லை, எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கிறது என்று மனதிற்குள்ளேயே சந்தோஷப்பட்டு கொண்டவன், அவள் இங்கு இருக்கும் வரையாவது அவளுடன் சந்தோஷமாக இருந்து அவள் மனதை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றவன், எங்கே போகலாம் அனன்யா? பீச்சுக்கு போகலாமா? எங்க வேணாலும் போலாம், ஆனா பைக்ல போய்கிட்டே இருக்கணும் என்று சிறு பிள்ளை போல அவள் பேசுவதை கேட்டவனுக்கு அவள் எந்த அளவுக்கு ஏங்கி போய் இருக்கிறாள் என்பது கண்கூடாக தெரிந்தது. பிறகு நேராக கடற்கரைக்குத்தான் வண்டியை விட்டான். கடற்கரைக்கு சென்று இறங்கியதும் சில்லென்ற காற்று அவள் மேனியில் பட, அவள் அறையில் இருந்ததால் ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் தான் போட்டிருந்தாள். அதில் லேசாக அவளுக்கு குளிர்வது போல இருக்கவும், ஹினாச்சி உனக்கு ரொம்ப குளிர்தா என்று ஜீவா கேட்டதும், ஆமா, நான் ரூம்ல தான் இருக்கேன்னு இந்த ஸ்லீவ்லெஸ் டாப் போட்டேன். பட் இப்படி வெளியில வருவோம்னு தெரியல, சடனா வந்ததுனால கொஞ்சம் குளிரா இருக்க மாதிரி தான் இருக்குது, அதான் என்று கூறி கொண்டிருக்க, உடனே அவனோ அங்கு சோளம் விற்பனை செய்து கொண்டிருந்த இடத்திற்கு அவளை கூட்டி சென்றான். எதுக்கு ஜீவா என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், பிளீஸ் என்ன கம்பல் பண்ணாத. இல்ல இல்ல, நீ சாப்பிட வேண்டாம், நான் தான் சாப்பிட போறேன், நீ இங்க கொஞ்ச நேரம் நில்லு. இந்த ஸ்டவ்ல இருந்து வர்ற ஹீட் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் என்று கூறியதும் தான் அவனுக்கு எண்ணம் அளவுக்கு தெளிவாக புரிந்தது. பின்பு அந்த அடுப்பு கிட்டே அவளை அழைத்து சென்று நிறுத்தியவன் அந்த நெருப்பில் தன் 2 கைகளையும் காட்டி மெதுவாக அவள் தாடையில் வைக்க, ஒரு நிமிடம் அதிர்ந்து போனவள் பின்னால் ஒரு அடி நகர்ந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்று கேட்க, என்னாச்சி, உனக்கு ரொம்ப குளிர்துன்னு சொன்னல, அதனால கொஞ்சம் ஹீட் ப்ரொடெக்ட் பண்ண, மத்தபடி தப்பான இடத்துல எல்லாம் நான் உன்னை தொடல, தயவு செஞ்சு நீ என்ன அப்படி மட்டும் நினைச்சிடாத என்றதும் அவளுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நானே பண்ணிக்கிறேன் என்று அவளே அந்த நெருப்பில் தன் கையை காய வைத்து கன்னத்தில் அழுத்தி வைத்தவளுக்கு கொஞ்சம் இதமாகத்தான் இருந்தது. பின்பு அவளை அழைத்து கொண்டு சென்று கடற்கரை ஓரமாக அமர்ந்தவன் அங்கு சூடாக சுண்டல் விற்று கொண்டிருக்கும் பையனை பார்த்து, தம்பி இங்க வா என்று அழைக்க, அவர்கள் அருகில் ஓடி வந்தவன், எத்தனை சுண்டல் வேணும்னா என்று கேட்க, 1 போதும்பா. ஏன் அக்காக்கு வேணாமா? அவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம், நீ எனக்கு மட்டும் கொடுப்பா என்று கூறிவிட்டு காசை கொடுத்து வாங்கியவன் அந்த சுண்டலை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டே கடற்கரையை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் அனன்யாவோ, என்ன இது என்று கேட்க, அதான் சொன்னேன்ல, சுண்டல், பட்டாணி சுண்டல், அது அவ்வளோ டேஸ்டா இருக்குமா? ஆமா, இந்த குளிருக்கு சூடான சுண்டல் சாப்பிட்டா செம்மையா இருக்கும் தெரியுமா? நிஜமாவா? ஆமா, நீ வேணா ஒரு வாய் ட்ரை பண்ணி பாரு என்று அவள் முன்னால் நீட்டவும், இல்ல எனக்கு வேண்டாம் என்று வேறு பக்கமாக திரும்பி அமர்ந்து கொண்டாள். நீங்க எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் ஹைஜீனிக்கா தான் சாப்பிடுவீங்க, எங்களை மாதிரி லோக்கல்ல சாப்பிடுற ஆளுங்க கூட எல்லாம் சேர்ந்து நீங்க சாப்பிட மாட்டீங்கல்ல, அது ஞாபகம் இல்லாம நான் தான் கேட்டுட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று ஆசையாக அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருப்பவனை பார்த்தவளுக்கு வாயில் எச்சில் ஊறியது. அதுவும் அந்த மாங்காயை கடித்து விட்டு, பா என்ன புளிப்பு, செம்ம டேஸ்ட் என்று அவன் கூறும் விதத்திலேயே அவள் நாக்கெல்லாம் எச்சில் ஊற ஆரம்பித்தது. ஜீவா, சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத, அவ்வளோ டேஸ்டா இருக்கா, எங்க குடு, நான் ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறேன் என்று அவன் சாப்பிட்ட ஸ்பூனை எடுத்து ஒரு வாய் சுண்டலேவில் வாயில் வைத்து சாப்பிட, அதில் அதிர்ந்து போன ஜீவா அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு வாய் சாப்பிட்டு முடித்தவள், நாட் பேட், நல்லாதான் இருக்கு, சரி கொடு, நீ சாப்பிட்ட வரைக்கும் போதும், உனக்கு வேணும்னா இன்னொன்னு வாங்கிக்கோ என்று அலட்சியமாக கூறிவிட்டு அந்த சுண்டல் முழுவதையும் கடற்கரை அலைகளை பார்த்து கொண்டே சாப்பிட்டு முடித்தாள். அவள் சாப்பிடுவதையே கன்னத்தில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்த ஜீவாவிற்கு இவளை ஈஸியாக தன்னை காதலிக்க வைத்துவிட முடியும் என்ற நம்பிக்கை முழுவதுமாக வந்தது. சாப்பிட்டு முடித்தவள் அவனை திரும்பி பார்க்க, அவன் தன்னை வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதை பார்த்தவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. அவன் தோளை பிடித்து உலுக்கி, ஜீவா
எதுக்கு இப்படி என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இல்ல, யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த சுண்டல் எல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ஒரு வாய் தான் நான் சாப்பிட்டேன். மீதி எல்லாத்தையும் அவங்க தான் புடுங்கி சாப்பிட்டாங்க. அதான் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன் என்று சிரித்து கொண்டே கூற, ஜீவா, உனக்கு வேணும்னா நான் இன்னொன்னு வேணாலும் வாங்கி தரேன்டா. அதுக்காக இப்படி எல்லாம் சொல்லாத என்றதும் மீண்டும் அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய, இப்ப நீ என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. இப்ப நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? என்ன? ஜீவான்னு தான் கூப்பிட்டேன். இல்ல, நீ என்ன டா போட்டு பேசின என்றதும் அவள் கண்கள் படபடவென்று அடித்து கொண்டது. மெதுவாக கீழே குனிந்தவள், அது வேற ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி நினைப்பிலேயே பேசிட்டேன். உனக்கு அது பிடிக்கலனா நான் இனிமே உன்னை அப்படி கூப்பிடல, சரியா? சேச்ச, நீ என்ன வாடா போடான்னு கூப்பிடுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் உன்னை நீ வா போன்னு தானே கூப்பிடுறேன், நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடலையே. அதே மாதிரி நீ என்ன வாடா போடான்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீ இப்படி பேசினாதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ண முடியும் என்றான். அது சரி, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ற மாதிரி தெரியலையே. நான் உன்கிட்ட என் காதல சொல்லணும்னு தான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஹோட்டல் வாசல் முன்னாடி என் காதல பெட்ரோல் ஊத்தி கொளுத்துற மாதிரி பேசிட்ட. அதுக்கு மேல எங்க போய் நான் உன்கிட்ட சொல்றது? அதனால உன் கூட ஃப்ரெண்டாவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அடப்பாவி, நான் ஆதிக்கிட்ட சொன்ன டைலாகவே நீ என்கிட்ட சொல்லி என்ன கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? என்ன? அப்ப நீ ஆதிக்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? உண்மையா அவரை நீ ஃப்ரெண்டா பாக்கலையா? இன்னும் ஒரு லவரா தான் பாத்துட்டு இருக்கியா என்று அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக கேள்வி கேட்க அவனை பார்த்தவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஜீவா, கொஞ்சம் கூல் பண்ணிக்கோ. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஆதி மேல ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்பொழுது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. இங்க நான் வந்த போது கூட எப்படியாவது அவனை பேசி மனச மாத்தி அவங்க வீட்டுல சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்காங்கன்னு. அத கேட்டதும் என் தலையில இடி இறங்குன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால யாருகிட்டயும் இப்போ உன்கிட்ட பேசுற மாதிரி ஃப்ரீயா பேசவே முடியல. அந்த விஸ்வாவும் ஹரியும் கூட ஆதிக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க. என் மனச யாருமே புரிஞ்சுக்கலடா. அதனாலதான் நான் வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போன மாதிரி இருந்தேன். ஆனா இப்போ உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் மனசுக்கு எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு தெரியுமா? நான் ரொம்ப மோசமான பொண்ணெல்லாம் இல்ல ஜீவா. தயவு செஞ்சு என்ன நீ கேவலமா மட்டும் நினைச்சிடாத என்றதும் அவள் வாயை பொத்தியவன், பிளீஸ் அனன்யா, இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லன்னு. எனக்கு உன்னை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவதான் என் பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்பட்டுதான் மனசார உன்னை நினைக்க ஆரம்பிச்சேன். ஆனா உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா போது உன்னை கட்டாயப்படுத்தலாம் மாட்டேன். நீ கவலைப்படாத. சரி, இப்போ மணி ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? போலாம் என்றவளை அழைத்து கொண்டு மீண்டும் அவளது ஹோட்டலுக்கு வந்து கொண்டிருந்தான். பைக்கில் வரும்பொழுது அவனின் பின்னால் அவன் தோளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு சந்தோஷமாக பேசிக் கொண்டு வந்தாள் அனன்யா. அந்த ஹோட்டல் வாசலில் வந்து பைக் நிறுத்தவும், இந்த பைக் பயணம் இன்னும் கொஞ்ச நேரம் நீண்டு போகாதா என்பது போல இருவருக்குமே தோன்ற, ஆனால் அதை இருவருமே வெளிப்படுத்திக் கொள்ளாமல், சரி அனன்யா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் கிளம்புறேன். நாளைக்கு வேலைக்கு போகணும். அப்புறம் எதா இருந்தாலும் நீ எனக்கு கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, சரியா? சரிடா. நானும் இன்னும் 1 வாரம் 10 நாள்ல இங்க இருந்து கிளம்பிடுவேன். அது வரைக்கும் எனக்கு இந்த சென்னையை மட்டும் கொஞ்சம் சுத்தி காட்டுறியா? நீ சொல்லிட்டல்ல, நாளையில இருந்து உனக்கு எப்படி சுத்தி காட்டுறன்னு மட்டும் பாரு. இப்போ மெரினா பீச் பார்த்தாச்சு, நாளையில இருந்து வேற வேற இடத்துக்கா போகலாம். பேசாம நான் ஒண்ணு செய்யறேன், ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வந்த உடனே நேரா இங்க வந்துடுறேன். இங்க இருந்து நம்ம 2 பேரும் அப்படியே ஒன்னா கிளம்பி போயிடலாம், சரியா? ஆமால, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. சரி, அப்போ நீ கிளம்பு, டைம் ஆச்சு என்று கூறிவிட்டு சென்றவள் 2 அடி எடுத்து வைத்ததும் அப்படியே நின்று பின்பு அவனை திரும்பி பார்க்க அவன் செல்லாமல் அங்கேயே நின்று கொண்டிருக்க மீண்டும் அவனிடம் நெருங்கி வந்தவள், ஜீவா, ஏன் இன்னும் போகாம இங்கே நின்னுக்கிட்டு இருக்க? இல்ல, நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ. நீ போனதை பார்த்துட்டு நான் கிளம்புறேன். கமான் ஜீவா, நான் டெய்லி இங்கதான் இருக்கேன். இது ரொம்ப சேஃப்டியான இடம் தான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ பத்திரமா ரூமுக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணு. சரி, இருந்தாலும் நீ கிளம்பு என்று மீண்டும் அதையே கூற, இவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான், நம்ம உள்ள போனா தான் இவன் போவான் என்று நினைத்தவள் வேறு வழி இல்லாமல் பாய் சொல்லிவிட்டு அவனை நெருங்கி வந்து ஒரு அணைப்பை கொடுத்தவள் விறுவிறுவென்று மேலே ஏறி சென்று விட்டாள். அவள் அணைப்பினில் 1 நிமிடம் உறந்து போய் நின்றிருந்த ஜீவாவிற்கு இங்கு என்ன நடந்தது என்பதை யோசிக்கவே முடியவில்லை. என்ன இவ
பட்டுன்னு ஹக் பண்ணிட்டு போயிட்டா. ஒருவேளை யூஎஸ்ல எல்லாரும் இப்படித்தான் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி பொதுவா ஹக் பண்ணிருப்பாளோ? இந்த ஹக்க நான் என்னன்னு எடுத்துக்கிறது? என்னை இப்படி குழப்பி விட்டுட்டு போயிட்டாளே. ஜீவா, இன்னைக்கு நைட்டு நீ தூங்குன மாதிரி தான்டா. இவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு யுகம் ஆயிடும் போல இருக்குது என்று புலம்பிக் கொண்டு அவள் அணைப்பை நினைத்து மகிழ்ந்தபடியே அங்கிருந்து வேகமாக வண்டியை எடுத்துக்கொண்டு ரோடெல்லாம் சிரித்தபடியே அவனது அறைக்கு வந்து சேர்ந்தான். அனன்யாவுக்கும் திடீரென்று ஏன் அவனை அணைத்தோம் என்று ஒன்றுமே புரியவில்லை. அறைக்குள் நுழைந்தவள் மெத்தையில் விழுந்து விட்டத்தை பார்த்து கொண்டே, எனக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்குது? என்னோட மனசு என்னவோ தெரியல, ஜீவாவையே நினைச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ எதுக்காக அவன் நான் கட்டி பிடிச்சேன்? யூஎஸ்ல பொதுவா எல்லாரும் கட்டி பிடிக்கிறது தான். ஆனா அவனை கட்டி பிடிக்கும் போது மட்டும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு ஃபீல் தோணுச்சு. அது என்னவா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் ஜீவாவிடம் இருந்து அவளுக்கு போன் வந்தது. அவன் பேரை பார்த்தவுடன் சிரித்துக் கொண்டே அட்டன் செய்து காதில் வைத்தவள், ஹலோ ஜீவா, சொல்லுடா. ஏன் இப்படி பண்ண என்று அவனுடைய கேள்வியில் ஒரு நிமிடம் பதறியவள் பட்டென்று எழுந்து அமர்ந்து கொண்டு, என்னாச்சு ஜீவா, நான் என்ன பண்ண? எதுக்குடி என்ன ஹக் பண்ண? தயவு செஞ்சு யூஎஸ்ல இதெல்லாம் ஒரு கலாச்சாரம்னு மட்டும் சொல்லிடாத. அது என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ ஹக் பண்ணதோட டிஃபரெண்ட எனக்கு நல்லாவே தெரிஞ்சது என்றதும் அவள் நாக்கை கடித்து கொண்டு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் பொதுவா தான் கட்டி பிடிச்சேன். அது ஓ மனசுக்கு தப்பா தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது என்றாள். ஆனா இதையெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ மட்டும் நிம்மதியா தூங்கிடுவியா? ஹலோ, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ தேவையில்லாம பேசுற மாதிரி இருக்குது, நான் போனை வைக்கிறேன் என்று போனை வைத்துவிட்டு கண்ணாடி முன் எழுந்து நின்று அவள் முகத்தை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். அதே நேரம் ஜீவாவோ, இல்ல, இத நான் அப்படி சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன். இவன் நம்ம கிட்ட போய் சொல்றா. இவன் மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நான் நெருங்கிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இதை விடாம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தா ஈஸியா இவளை லவ் பண்ண வச்சிடலாம். டேய் ஜீவா, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுடா. அதான் இவ்ளோ அழகான பொண்ணு உன் வாழ்க்கை துணையா வரப்போறா. அவளை மட்டும் எந்த காலத்திலையும் விட்டுறாதடா என்று தன் மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டு தூங்குவதற்கு முயற்சி செய்ய தூக்கம்தான் வருவேனா என்பது போல இருந்தது. மெத்தையில் அங்கும் இங்குமாக புரண்டு கொண்டிருந்தவன் இன்று அவளுடைய அணைப்பில் கொஞ்சம் தடுமாறித்தான் இருந்தான். ஏதோ திடீரென்று அவன் தேகம் சூடாவது போல தோன்ற, அடி பாவி, ஒரு கல்யாணமாகாத பையனை இப்படி புலம்ப விட்டுட்டாளே. அவ போகும்போது ஹக் பண்ணாம போயிருந்தா கூட எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. இப்படி இறுக்கி ஹக் பண்ணிட்டு போய் என்னை இப்படி புலம்ப விட்டுட்டாளே என்று மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தவனுக்கு விடிய விடிய தூக்கமே வரவில்லை. அனன்யாவுக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைதான். எதற்காக அவனை அணைத்தோம், எதற்காக இப்படி செய்தோம் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள். அதே சமயம் தான் எப்படி ஜீவாவிடம் இப்படி சீக்கிரமாக அட்டாச் ஆனோம் என்பதும் அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அனைவரையும் தன்னிடம் இருந்து ஒரு அடி தள்ளியே நிறுத்தி வைப்பவள் இந்த ஜீவாவிடம் மட்டும் இவ்வளவு க்ளோஸாக பேசுவது எதனால் என்று யோசித்து குழம்பியவள் அவன் போனில் பேசிய அந்த டி என்ற வார்த்தை அவள் மனதை பிசைந்து கொண்டிருந்தது. ஏன் இப்படி பண்ண? எதுக்குடி எனக்கு கட்டி பிடிச்ச அப்படின்னு அவன் வாடி பொடின்னு பேசினதுல அவன் மனசு ஏதோ இன்னைக்கு நிறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் அவளை இந்த மாதிரி உரிமை எடுத்து யாருமே பேசினதில்ல. அது அவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஐயோ ஜீவா, ஹிடியட், இன்னைக்கு உன்னால என் தூக்கமே போச்சுடா. எதுக்குடா நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்ன? உன்னை நான் கட்டி பிடிக்காம இருந்திருக்கலாம், ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஃபார்முலா வந்து உன்னை கட்டி பிடிக்க போய் இப்ப நானும் சேர்ந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்று அங்கும் இங்கும் மெத்தையில் உருண்டு கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளுக்கு தூக்கம் வருவேனா என்றது. பின்பு போனை எடுத்து வாட்ஸ்அப்பில் அவனது டிபியை ஓபன் செய்து பார்க்க அவனது அழகான சிரித்த முகம் தெரிந்தது. அதை பெரிதாக ஜூம் செய்து பார்த்தவள், என்னடா பண்ணி வச்சிருக்க என்ன? இந்த அனன்யா எப்படி இருப்பா தெரியுமா? இன்னைக்கு அவளையே நீ புலம்ப வச்சுட்டனா நீ எப்பேற்பட்ட ஃப்ராடா இருப்ப. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி சிரிக்கிறான் பாரு, எப்படி பாக்குறான் பாரு என்று பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் அவனுக்கு பொறையேறி கொண்டிருந்தது. அட கடவுளே, இந்த நேரத்துல யார் என்ன நினைக்கிறது என்று எழுந்தவன் தண்ணீரை எடுத்து குடித்து விட்டு, நானே தூக்கம் வராம இங்க போராடிட்டு கிடக்குறேன், என்னை எவன இந்த நேரத்துல நினைக்கிறது என்று புலம்பிக் கொண்டே மீண்டும் கட்டிலில் விழுந்தவனுக்கு லேசாக உறக்கம் வருவது போல இருக்க தலையணையை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அப்படியே உறங்கத் தொடங்கினான்.
அதே நேரம் அனன்யாவும் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்தவள் இன்று பைக்கில் சென்றதில் அசதியில் அவளும் உறங்கத் தொடங்கிவிட்டாள்.